வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். குலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மந்தாக்கா எக்ஸ்பெடிஷன் டே நம்பர் 3 பதிவு நம்பர் 2ல் இருக்கோம். 911வது ஆலயமாக ஸ்ரீ மகா கருமாரி அம்மன் ஆலயம் YCL தோட்டம் மந்தாக்காவை சேர்ந்திருக்க இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த ஆலயத்தில் பல காவல் தெய்வம் வழிபாடுகள் இருக்குது. கருப்புசாமி வழிபாடு, முன்னீஸ்வரன், மதுரை வீரன், காளியம்மன், அது மட்டும் இல்லாமல் சிவலிங்க வழிபாடும் இருக்குது. இங்கே விசித்திரமான ஒரு முருகரோட சிலையும் விநாயகரோட சிலையும் பார்க்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பழமையான கருமாரி அம்மன் சிலையும் இங்கு பாதுகாத்து இவங்களுக்கு தேவைப்பட வேண்டிய பூஜைகளை தினந்தோறும் பண்ணிக்கிட்டு வராங்களாம். இந்த எல்லையில் இருக்கிற இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண்ணை கேட்டு வந்தேன். கோவில் நிர்வாகமும் அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்த வேளையில் கோவில் நிர்வாகத்துக்கு நான் நன்றிகள் தெரிவிச்சிடுறேன். அடுத்து இதே எல்லையிலே ஒட்டி இருக்கிற இன்னொரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது வாய்ப்பு கிடைச்சு 912வது ஆலயமாக ஸ்ரீ மகா முன்னீஸ்வரர் ஆலயம் கம்போங் பிலுங்கு ஹட் மந்தாக்கா பஹாங்லேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஐயா முன்பு இந்த மரத்தை வச்சு தான் வணங்கிட்டு வந்திருக்காங்க. பிறகு இந்த மரத்துக்கு முன்னாடி ஒரு சூலத்தை வச்சு வணங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சில வழிபாடுகள். இந்த மரம் பட்டு போனதுனால இந்த மரத்தை வெட்டிட்டு இந்த மரத்தை அழகாக ரேட் பெயிண்டிங் வச்சு அதுக்கு முன்னாடி சில வழிபாடுகள் வழி நடத்திட்டு வராங்க. மிக விசேஷமாக கோலாகலமாக நடக்குமா. இந்த ஐயாவோட ஒரு மாமரம் இருக்கு. அந்த மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு எனது பாக்கியமான கருதுறேன். இந்த வேலையில டெம்பிள் மேனேஜ்மெண்ட்க்கு நான் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த எல்லையிலே பல கோவில்கள் இருக்கு. ஆனால் அனுமதி கிடைக்காத வாசி அடுத்தடுத்த எல்லைக்கு போறதுக்கு நானும் பாலராமன் ஐயாவும் தொடர்ந்து போயிட்டு இருந்தோம். அடுத்து அவர் கூட்டிட்டு போன ஒரு எல்லை மிக விசேஷமான ஒரு எல்லைன்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஆலயத்தோட பெயர் ஸ்ரீ ஆதி பராசக்தி ஆலயம் ஜலம் கேம் பத்துலீமா மந்தாக்கா பஹாங்ல இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம் 913வது ஆலயமாக நமது சாயில் ப்ராஜெக்ட்ல இணைச்சிக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஆலயம் திறக்காப்பு விட்டுட்டாங்க. ஸோ இருந்த போதும் ஆலய நிர்வாகம் அனுமதி கொடுத்துருந்தாங்க இந்த எல்லையிலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு. ஆதிசிவனும் பார்க்க முடிச்சு, அதே நேரத்தில் அழகான கோவிலும் பார்க்க முடிச்சு. அவங்களோட இந்த ஓமக்குண்டத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது எனது பாக்கியமான கருதுறேன். அடுத்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற கடைசி ஒரு கோவில் 914வது ஆலயமாக ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் எலஷோர் தோட்டம் கத்ரிக்குள்ளே இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். தோட்டத்தோட பெயர் தவறாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. இந்த எல்லைக்கு வரும்போது இந்த எல்லை திறக்கா போட்டிருந்தாங்க. இருந்த போதும் கோவில் நிர்வாகம் சார்ந்தவர் ஒருத்தர் கைட் பண்ணி இந்த எல்லையிலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு அனுமதியும் கொடுத்துருந்தாங்க. இங்கு ரொம்ப அழகான இடம். அமர்ந்து நின்று அம்பாளுக்காக ஒரு பிடி மண் எடுக்கிறது பெரிய பாக்கியமானதாக இருந்தேன். அவங்களோட வேப்ப மரத்துலேருந்து ஒரு பிடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காம ஐயா பால்ராம் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது உங்களுக்கான பயணம் நாளை தொடரும். மறக்காம ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. See you soon. Bye. முருகன் துணை.